ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்திருக்கேங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, கோயில் தாங்க. 1008 லிங்கம், ஒரு லிங்கம் இல்லை, 2 லிங்கம் இல்லை, 3 லிங்கம் இல்லைங்க, 1008 லிங்கம். அவங்கள தாங்க நம்ம தரிசிக்க வந்திருக்கோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கே இருக்குது இந்த கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் ஹைவேயில் இருக்குது, சங்ககிரி போகிற ரூட்டில் இருக்குது. எக்ஸாக்டாக சொன்னோன்னா விநாயகா மிஷன் காலேஜ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுக்கு அந்த ரோட்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. விநாயகா மிஷனுடைய ஓனர் தான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க 2010. ஃபஸ்ட்டு விநாயக பெருமானை வணங்கிக்கலாங்க. ஸோ அவருடைய முழு முதற் கடவுள், அவருடைய ஆசி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் வணங்கிட்டு இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு லிங்கம் இல்லைங்க, 2 லிங்கம் இல்லைங்க, அவ்வளோ அழகாங்க, ரொம்ப அழகாக செதுக்கி அமைச்சிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு லிங்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1008 அந்த பேர்களை வந்து ரொம்ப அம்சமாக வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லிங்கத்தையும் பார்க்கும்போதே அப்படியே பார்த்து அவ்வளோ அழகாக ரசிக்கலாம், அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரம்மியமாகவும் இருக்கும். இது நம்ம வந்து ஒரு ஹில் மாதிரி இருக்கும், நம்ம ஏற அந்த எப்படி மலை ஏறுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அழகாக அதை சுற்றி வரும் அந்த மலை. அந்த மலைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிங்கம் வச்சுருக்காங்க. அதாவது 17 மீட்டரில் வந்து ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம தஞ்சாவூரில் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி அதே அளவு வந்து நந்தி பகவானும் வந்து வச்சுருக்காங்க அந்த லிங்கத்துக்கு ஆப்போசிட்டில். ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேலம் சைடு வந்தீங்கன்னா போய் பாருங்கள். இந்த கோயிலை நீங்கள் சுற்றி வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours ஆகிடும். ஆனால் அது வந்து ரொம்ப வேலிடுங்க. மனசே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும். நம்ம கோயிலுக்கு போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கணும், பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பூஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும் இந்த கோயிலுக்கு போகும்போது. நான் ஒரு நிறைய வாட்டி போயிருக்கேன் ஆக்சுவலி இந்த கோயில். அது போகும்போதெல்லாம் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள், சக்கரத்தாழ்வார், தன்வந்திரி பகவான் எல்லாருமே இருக்காங்க. நான் வந்து ஃபுல்லாக உள்ளே போய் கேப்சர் பண்ணல, நான் அவுட்டராக வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு பெருமாளும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அப்படியே ஒவ்வொரு சிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா தத்ரூபமாக அப்படியே சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் மட்டும் இல்லைங்க, சிவலிங்கம் மட்டும் இல்லை, எல்லா சாமியும் வந்து அழகாக வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. நான் அந்த 1007 லிங்கமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளாஸாக இருக்குங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஒரு லிங்கத்தையும் போய் பார்க்குற ஒரு குடுப்பினை வந்து எனக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க. ஒரு ரோலை மட்டும் பார்க்க முடியல, பட் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ரவுண்டு வந்து சுற்றி வரதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக நடைபாதையில் போகிறது வேறு, நம்ம எல்லா லிங்கங்களையும் நம்ம தரிசிக்கணும், எல்லாருடைய சிவபெருமானுடைய ஸ்வரூபத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா அதுக்கேற்ற ஒரு வழி இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பெருமாள், அதாவது ராமர், லக்ஷ்மணன், சீதை 3 பேரும் வந்து அழகாக அருள் பாலிப்பாங்க. அவங்கள சுற்றி ராமன், லக்ஷ்மணன், சீதையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளும் வந்து அழகாக காட்சி தருவாங்க. ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. அதுதான் ஒரு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இந்த சைடு இந்த எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐயப்பன், ரொம்ப அழகாக வந்து அவரும் சிரிச்ச முகத்தோடு இருப்பார். எல்லாரையும் இப்போ பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு மேலே ஏறும்பொழுது டயர்டாகிடுவோம். அதனால் மேலே போயிட்டு அம்பாள் இருப்பாங்க, ஆக்சுவலி ராஜராஜேஸ்வரி, அவங்கள பார்த்துட்டு சிவபெருமானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வரும்போது பெருமாள், லக்ஷ்மியெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். ஏன்னா நம்ம மேலே ஏறும்போதே மேலே வந்து நம்ம ஒரு ஹில்ல அதாவது ஒரு மலை ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸு. இந்த சிவபெருமான், மெயின் சிவபெருமான் அந்த பெரிய 17 மீட்டரில் இருப்பாளுங்க இல்லைங்களா, ஸோ அவருடைய ஸ்வரூபத்தை வந்து அழகாக பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு கார்டன் மாதிரி ஒரு இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஹோமம் பண்ணும்போது அமைச்சாங்க போல். இந்த இடத்துல இந்த காலியான இந்த சேர் போட்டிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய யானை நிற்கும். அழகாக வந்து ஆசீர்வாதம் பண்ணும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி யானை நின்றுந்தால் இப்போ நம்ம வீடியோ கவர் பண்ணியிருக்க முடியாது. ஸோ யானை இல்லாத டைமில் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு டைம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு யானை, குதிரை, மாடு 3மே வந்து பார்த்தேங்க. அன்றைக்கி வந்து ஜான்வரி 1 என்னன்னு தெரியல, அழகாக வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 3 வாகனங்களையும் பார்த்தது ரொம்ப வந்து ஒரு
மனசுக்கு நிறைவாக இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் கொடிமரம் அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லிங்கம் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். நம்மளுடைய மனசே வந்து பார்த்திங்கன்னா லேசாகிடும். அவரை பார்த்தோன்னே நம்மளுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு மனசோர்வு இருந்தாலும் அவரை பார்த்த அந்த நொடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எங்கே போச்சுன்னே தெரியாது. அவ்வளோ லேசாகிடும். அந்த இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி ஏறி வந்து நடந்த அந்த ஒரு வலி கூட உடம்புல தெரியாது. அவ்வளோ லேசாகிடுங்க. அவ்வளோ ஒரு வந்து தத்ரூபமாக ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த கோயிலை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிது இந்த சேலம் பக்கம் வந்தீங்கன்னா போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 to 3 hours அழகாக பொறுமையாக நின்று எல்லா சாமியும் வந்து திவ்யமாக நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ ரொம்ப ரம்மியமாக இருந்தது. அதுக்கு எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே போனோம். இப்போ வெளியில் வரோம். வெளியில் அந்த இந்த இந்த சிங்கிள் லிங்கம், அதாவது இந்த 17 மீட்டரில் இருக்குது இல்லைங்களா, அந்த லிங்கத்தை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து லிங்கங்கள்லாம் இருக்குது. இப்போ தான் இந்த கோபுரம் வந்து கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆக்சுவலி மெயின் லிங்கம் அருணாச்சலேஸ்வரர் அவரை எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா 60 வீடுகளும் வந்து இருக்குது. வந்து சுக்கிரனும் வந்து அருள் பாலிக்கிறாங்க. அந்த 60 முருகர், அதாவது நம்ம ஒரு வீடுக்காக போய் தரிசனம் பண்ணணும்னு இல்லை, 60 முருகர் திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலைன்னு லைனாக வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து அந்தந்த வீட்டில் வந்து எப்படி அவர் வந்து காட்சி கொடுக்குறாரோ அதே ஒரு வடிவமைப்போடு இங்கே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இதையும் மிஸ் பண்ண வேண்டாம். ஆக்சுவலி முருகர் பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ தத்ரூபமாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ 60 வீடு ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தை கிருத்திகை ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு சாமியை. ஸோ அவருடைய அருளாசியும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம கோயிலுக்கு போகிறதே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மன அமைதிக்காக தான் இல்லைங்களா. ஸோ நமக்கு நிறைய கஷ்டம் இருக்கும், நிறைய மனக்குறைகள் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கைன்னா வந்து நம்ம அதெல்லாம் தாண்டி வர்றது தான் வாழ்க்கை இல்லைங்களா. கஷ்டம் இல்லாத மனுஷங்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. பணக்கார கோடீஸ்வரனை கேட்டாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம் சொல்லுவான், ஏழை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம் சொல்லுவான். ஸோ அது மாதிரி நடுத்தர வர்க்கத்தை கேட்டாலும் அவன் 1008 கஷ்டம் சொல்லுவான். அந்த மாதிரி கஷ்டம் இருந்தால் தாங்க வாழ்க்கை. ஆனால் நம்ம கோயிலுக்கு போகிறது கஷ்டத்தை கொட்டிட்டு வர்றதுக்காக மட்டும் கிடையாது, ஒரு மன அமைதிக்காகவும் மனசு வந்து லேசாகிறதுக்காகவும் தான். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரம்மியமாக இருக்கும் இந்த கோயில் பார்க்குறதுக்கு. ஸோ அழகாக ஒரு நாகநாத சுவாமிகள் வந்து தனியாக ஒரு மண்டபம் வந்து வச்சுருக்காங்க. நிறைய தோஷம், அதாவது நம்ம கஷ்டப்படுறோம், அதாவது விதி அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். பட் ஏதோ ஒரு பின் காரணம் இல்லாமல் நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து கஷ்டம் அனுபவிக்க வேண்டிய வேலை இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து போகலாம். ஸோ அதுக்காக நான் இவ்வளோ கோயிலுக்கு போனேன், எவ்வளோ சாமி கும்பிட்டேன், ஆனால் எனக்கு கருணையே பரமாட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகாமல் விட்டுட்டோன்னா நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்கிறோம் மேலும். அதாவது நம்ம வெளியில் போனால் தான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து சாமி உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு நம்ம கஷ்டப்படாமல் அதுக்கான தருணம் வரும்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு மென்டாலிட்டியோடு நம்ம வெயிட் பண்ணோன்னா அதுக்கான தருணத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக யோசிப்பாங்க, இவ்வளோ விழுந்து கும்பிட்டேன் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு, அதாவது கடவுள் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரியவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்ம போய் தேடணும், கோயிலில் தான் இருப்பாரா, நம்மக்கிட்ட வந்து இருக்க மாட்டாரா அப்படின்னு கிடையாது. நம்ம மனசாட்சிக்குள்ளேயே வந்து சாமி வந்து இருப்பாங்க. அது எதுனா நம்ம ஒரு தப்பு செய்யும் போது இது செய்யலாமா அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு குரல் கேட்கும் நம்ம மனசுக்குள்ளே, அதுதாங்க கடவுள். இது வந்து நல்லது செய்யும் போது இன்னும் நல்லா செய் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா மனசுக்குள்ளேருந்து, அதுதான் கடவுள். ஸோ நம்ம மனசு தாங்க கடவுள். அதை வந்து நம்ம வந்து கோயில் இல்லை சாமி இல்லை அப்படின்னு நினச்சிட்டோன்னா அந்த மனசாட்சி பேசுது இல்லைங்களா நம்ம கூட, அது பேசுறதை நிறுத்திடும். நீ எங்கே நான் சொல்கிறத கேட்க போகிற, நீ ஏதோ செய் அப்படின்ற மாதிரி. அதனால் கஷ்டத்தை நினச்சி நம்ம கஷ்டப்படாமல் ரொம்ப இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப ரம்மியமாக எங்கெங்கே போகிறோமோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கோயில்களில் அவருடைய பிரம்மாண்டமான அந்த உருவத்தை பார்த்தாவே நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, அவருக்கு முன்னாடிலாம் நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டாவே போதுங்க. அதுக்கான வழியை வந்து, ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சாதான் நமக்கு உயிர், இல்லைன்னா நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால்
எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அதெல்லாம் வெளிவரத்துக்கு அவர் வழி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை லேசாக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரசிச்சுட்டு வந்தாவே போதுங்க, நம்ம எல்லாத்தையும் கடந்து வந்துடலாம். ஸோ அழகாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் பிரம்மாண்டமாக அழகாக இருக்கார். ஸோ அவருக்கும் ஒரு அழகாக ஒரு பெரிய வணக்கத்தை போட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.